நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நடக்க முடியல. இல்ல உன்னால முடியும். வா வா. என்னால முடியல. வா. முடியல. வா கண்ணா வா. அரசே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா உங்ககிட்ட வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அவசரப்பட்டு என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. உன் கதை முடிஞ்சு போச்சு அரசே. மருமகனை காப்பாத்த வரியா? அவனையும் கூட்டிட்டு போ.
சச்சர் ப்ளீஸ் சீக்கிரம். டேவிட் என்னாச்சு? என்னாச்சு ஐ டேவிட்? அம் சாரி உதய், குயிக். அம்மா 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 என்னாச்சு? அம்மா அம்மா பாருங்கம்மா, அம்மா கண் முடிச்சு பாருங்கம்மா. அம்மா டாக்டர் டாக்டர் அம்மா 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 அம்மா. உதய் ப்ளீஸ் ரிலாக்ஸ் உதய். வாங்க உதய் வாங்க. கண்ணா கண்ணா உனக்கு ஒன்றும் ஆகலையா கண்ணா? எனக்கு ஒண்ணும் இல்ல உதய். அத்தை அம்மா சொன்னதை செஞ்சுட்டாங்க கண்ணா. அத்தையை காப்பாத்துறோம் உதய். கண்ணா உனக்கு குழந்தை பிறந்திருக்குடா. அந்த ரூம்ல களை அடிச்சிருக்கா, போய் பாருடா. போடா போடா. அம்மா கூல் டவுன் உதய், கூல் டவுன். ப்ளீஸ் ப்ளீஸ் உதய். டாக்டர் பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா? நான் தான் உங்க சன் டாக்டர். அவங்க ஹஸ்பண்ட் இல்ல வேற யாராவது? அவங்கள வீட்டில் இருக்காங்க டாக்டர். ப்ளீஸ் அவங்கள உடனே வர சொல்லுங்க. அம்மாக்கு எதுவும் சீரியஸ் இல்லையே? ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? ஐ எம் சாரி, நீங்க வருத்தப்படுவீங்கிறதுக்காக தான் நான் சொல்லல. ஷீ இஸ் இன் எ வெரி பேட் கண்டிஷன். டாக்டர் பட் ஸ்டில் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் வி லாஸ்ட் அவர் ஹோப். ஐ எம் சாரி. சிஸ்டர் உடனே அவங்கள மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்பா கண்ணை ரெஸ்கியூ பண்ண போன இடத்துல என்னது? பாம்பு பிளாஸ்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. நோ. உடனே கிளம்பி வாங்கப்பா. அரசிய பாம் பிளாஸ்ட். எப்படி? எப்படி? என்னாச்சு? அரசி ரொம்ப சீரியஸா இருக்குதா சொல்றாங்க. நான் வந்துட்ட கலை. உனக்கு துரோகம் பண்ணதுக்கு, உன்னை ஏமாத்தினதுக்கு நல்லா தண்டனை அனுபவிச்சிட்ட கலை. என்ன மன்னிச்சிருக்கலை. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
உதய் உதய் என்ன ஆச்சு? கையை விரிச்சிட்டாங்கப்பா. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. டாக்டர் எங்கடா? வேர் இஸ் தி டாக்டர்? நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்களேப்பா. டாக்டர் எங்க? சிஸ்டர் போடா, போய் கூட்டு வா போ. என்ன என்ன இவன்? டாக்டர், ஐ அம் கார்த்திகேயன், ஆர் யுவர் ஹஸ்பண்ட். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்களாமா? வாட் இஸ் ஹேப்பனிங்? சாரி சார், அவங்க கண்டிஷன் அப்படிதான் இருக்கு. காப்பாத்த முடியாத டாக்டர். வேற ஏதாவது சான்சஸ் இருந்தா நிச்சயமா நாங்க காப்பாத்துவோம். ஆனா இவங்களுக்கு 1% கூட சான்ஸ் இல்ல. Can I shift to a different hospital? வேற ஆஸ்பத்திரி கூட்டு அது போடா. வரைக்கும் அவங்க உயிர் இருக்கணுமே சார். My பல்ஸ் God. மட்டும் தான் இருக்கு. பாடியில வேற எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகல. சார், டோன்ட் கெட் எமோஷன். எங்க ஹாஸ்பிட்டல்லையும் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்களும் இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ளீஸ் பிலீவ் us. We'll do our best. நான் யாருக்கு எந்த தப்பும் பண்ணலையே. என் மனசரிச்சு ஒரு தப்பான தீர்ப்பு சொல்லலையே. ஆண்டவன் எனக்கு இந்த தப்பான தீர்ப்பு கொடுக்கிறான். என் கூட இருக்க வேண்டாம் போங்கன்னு சொன்னா. இப்போ என்ன விட்டுட்டா அவங்க போட்டான். அவங்க போக மாட்டாங்க. அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்ன மகளா ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது நடக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு நான் எதுக்காக அவங்கள பார்க்கணும்? அதுக்கு நான் பார்க்காம இருந்திருக்கலாமே. நான் பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா அந்த கடவுள் எங்களை சேர்த்து வைப்பாரு. என் மேல அவங்களுக்கு பாசம் இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்க இருக்கணும். அவங்க உயிரோட இருக்கணும். அண்ணே, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இந்நேரம் அந்த அரசு செத்துருப்பா. நீங்கள கொஞ்சம் வெளியேறுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியேறுங்க சார். உங்க அம்மாவை தனி மனுஷியா போய் நினைச்சது சாட்சி வந்திருக்கா. அந்த கண்ணனை காப்பாத்தி கொண்டு வந்து என் மேல பழி போட்டீங்களடா. அந்த பழியோட நான் போக மாட்டேன். அந்த பழியை தொடச்சிட்டு தாண்டா போவேன்னு ஜெயிச்சுட்டு வந்து
படுத்திருக்கா. சார் எப்படி இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க. ரொம்ப சீரியஸ்னு சொல்றாங்க சார். வாங்க பார்க்கலாம். ஓகே சார். மிஸ்டர் கார்த்திகேயன், ஐ ஃபீல் வெரி சேட். கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் பார்க்க வந்தேன். சார், மேடம் கடத்தி வச்சிருந்ததா நாம நினைச்ச கண்ணனை மேடம் கடத்தல சார். எப்படி சொல்றீங்க? மேடம் தனியால போய் கண்ணனை காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க சார். வாட்? எஸ் சார். வேர் இஸ் ஹி நவ? மேடம் பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு. இங்க தான் இருக்கார் சார். கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். என்னடா அப்பா வந்துட்டல? சுச்சு கண்ணன், கண்ணன். கண்ணன், உங்களை டிஜிபி கூப்பிடுறாரு. எதுக்கு சார்? உங்களை ஏதோ விசாரிக்கணுமா? வாங்க. என் ஒய்ஃப் முழிக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கணும் சார். கண்ணன், எங்களுக்கு தெரியும். உங்களோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வாங்க. கண்ணன், ஆர் யூ ஆல் ரைட்? ஃபைன் சார். என்ன நடந்தது? என்னை ரெஸ்கியூ பண்ணிட்டு வரும்போது நீங்க போங்க. அவங்களாம் யாரு? மேடத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவங்க சார். அப்படியா? ஹலோ, கொஞ்சம் இங்க வாங்க. நீங்களா யாரு? மேடத்தோட ஸ்டூடெண்ட் சார். அவங்க மும்பையில் இருந்தப்போ எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிஐடி. நீங்க? சிபிஐ சார். சிபிசிஐடி சார். ஆன் டியூட்டி? இல்லைங்க சார். ஏன்? மேடம் வர சொன்னாங்க, அதான். அங்க என்ன நடந்தது? தெரியல சார். நீங்க அவங்க ஆபரேஷன்ல ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா? இல்ல சார். இது கங்காவோட வேலையா? தெரியாது சார். கங்காவோட கோட்டைக்குள்ள போய் அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா வாட் ஹேப்பன் டு கங்கா? தெரியாது சார். உங்களுக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை டிஃபரெண்ட் ஆங்கிள் தான் நாங்க டீல் பண்ண வேண்டியிருக்கோம். எப்படி வேணாலும் விசாரிச்சுங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. யூ கேன் கோ. ஓகே சார்.
வருவேன்னு அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்னா செய்வாங்க. அவங்க கடவுள் சொன்ன மாதிரி என் புருஷனை என்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம குழந்தை குழந்தை இந்த உலகத்தை கண்ணு முழிச்சு பாக்குறப்போ உன் புருஷன் கூட இருப்பாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சிட்டாங்க. அம்மா எங்க? கங்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அந்த கூட்டத்தை எல்லாரையும் பிடிச்சிட்டாங்களா? என்ன கண்ணா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. கேட்கறதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. அம்மா எங்க? சொல்லு கண்ணா. நீ சொன்னதெல்லாம் அம்மா பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு என்னை கூட்டிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? அதுல அம்மா இப்ப எங்க கண்ணா? அம்மாக்கு என்னாச்சு? உயிரோடவே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. என்னாச்சு? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது கலை. எல்லாம் இருக்காங்கல்ல, அப்படியே விட்டுற மாட்டாங்க. நான் அவங்கள பார்க்கணும். எங்க இருக்காங்க? இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க கலை. ஐசியூல இருக்காங்க. இமோஷனல் ஆகாது கலை. கலை நீ போகாத. கலை சொன்னா கேளு. கலை நீ போக கூடாது. கலை நீ எழுந்திருக்க கூடாது. கலை ப்ளீஸ் சொன்னா கேளு. நீ ரெஸ்ட் எடுக்கணும். நீ உட்காரு. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு அம்மா உயிரோட அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சொன்னா கேளு கலை. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. எங்க அம்மா எத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்காங்க. கலை சொன்னா கேளு. டென்ஷன் ஆகாத. கலை ப்ளீஸ் சொன்னா கேளு. கலை டென்ஷன் ஆக கூடாது. சொன்னா கேளு கலை. எனக்கு எங்க அம்மா வேணும் கண்ணா. கண்ணா என்ன கூட்டி போ கண்ணா. அவங்க ஒண்ணும் இல்ல கலை. கூட்டிட்டு போ. சொன்னா கேளு கலை. எனக்கு எங்க அம்மா உயிரோட வேணும். கலை அக்கா கலை அக்கா கலை அக்கா என்ன கலை இது? அம்மா நம்ம குடும்பத்துல மட்டும் ஏன் அப்படி நடக்குது? என் குழந்தை உயிரை காப்பாத்தி, என் புருஷ உயிரை காப்பாத்தி, இப்ப அவங்க உயிருக்கே ஆபத்தா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கலை. அம்மா குணமாயிடுவாங்க. நீ அப்படியெல்லாம் நினைக்காத. அப்பா அப்பா அம்மாவை பார்க்கணும்ப்பா. எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு அம்மா உயிரோட வேணும்ப்பா. கலை கலை அம்மா பார்க்கணும்ப்பா. சரி அழாத. இரு டேய் அம்மாட்ட கூட்டு போ. வா கலை போமா போ.
எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிப்போச்சம்மா. உங்க அப்பா எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு. 1 செகண்ட். இருக்கலை வரேன், பாத்துக்கோ. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பலன் இல்லை சார். வென்டிலேட்டரை வச்சு செயற்கை முறையில் சுவாசம் கொடுத்தோம், பட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அம்மா, வென்டிலேட்டர் எடுத்துருவா. நீங்க வீட்டுக்கு கொண்டு போக அரேஞ்ச் பண்ண பாருங்க. இல்ல வேண்டாம், வென்டிலேட்டர் எடுக்க வேண்டாம். நீங்க வெயிட் பண்ணுங்க டாக்டர். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சேம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். தேவைப்பட்டா இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணுவோம். செல்வி, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே. இல்ல முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே. முடிஞ்சு போனதை மறுபடியும் முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்லம்மா. இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க. எதுவுமே முடியல. அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. அவங்க பொழைப்பாங்க, நம்ம பாசம் அவங்கள காப்பாத்தோம். அவங்க கண்ணு முழிப்பாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டு நான் இன்னும் எப்படி நிக்கிறேன்னு எனக்கே தெரியல. அப்படியே பூமி பொறக்கிற மாதிரி இருக்குமா? ஆனா யாரும் உண்மையை ஒத்துக்கிட்டாம ஆகணும். இல்ல ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஐயோ இல்ல, ஒரு வகையில உங்க அம்மா கொடுத்து வச்சவம்மா. எனக்கு முன்னாடி இல்ல, அம்மா போல, அவங்க போகல டாக்டர், அவங்க போகல. உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம். இனிமே அவங்களை இங்க வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்களே, நீங்களே அவங்க கண்டிஷனை உள்ள வந்து பாருங்க. நானே பாக்குறேன். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
நீங்க சொல்லுங்க. ஆமாப்பா, வெயிட் பண்ணலாம்ப்பா. வெயிட் பண்ணலாம்ப்பா. சொல்லுங்கப்பா. வெயிட் பண்ணலாம்ப்பா. வெயிட் பண்ணலாம்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணலாம் டாக்டர். ப்ளீஸ் வெயிட் பண்ணலாம் டாக்டர். ஓகே, வில் ட்ரை அகைன். நீங்கள கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். வாமா பாப்பா. காதாரட்டும். அவ பாடி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ண. நான் தான் சொன்னேன்ல, அரசி செத்துருவான்னு. உங்களுக்கு இருந்த ஒரு எதிரி அவளும் முடிஞ்சிட்டா. அவசரப்படாத. கங்காவை பிடிச்ச அவ போலீஸ்ல ஒப்படைக்கல. கங்காவை எங்க வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப யாரு கஸ்டடியில் கங்கா இருக்கான்னு தெரியணும். முதல்ல கங்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேண்ணே. நம்ம ஆளுங்களை விட்டு எல்லா இடத்துலையும் தேட சொல்லு. ஓகேண்ணே. நான் உயிரோட இருக்கிறான்னு பார்க்க வந்தியா? நான் சாப்பிடவும் மாட்டேன், சாகவும் மாட்டேன். நீங்க தான் அரிசி வாயில அரிசி போட போறீங்க அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பின்ன ஏன்டா இன்னும் அவ என்னை பார்க்க வரல? அவ சீரியஸான நிலைமையில இல்லைன்னா இங்க வந்திருப்பால. இங்க வந்து என்ன ஆட்டம் போட்டிருப்பா, என்ன பேச்சு பேசியிருப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். நல்ல தம்பி எங்க இருக்கான்னு சொல்லு. என் பாக்கெட்ல அதான் அரிசி உயிரோட இருக்கான்னு சொல்றல. போய் தேட சொல்ல. அவளை நல்ல தம்பியும் பிடிக்க முடியாது, என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது. செத்த பணத்தால சிக்ஸர் அடிக்க முடியாது. அவங்க வருவாங்க, வந்து சிக்ஸர் அடிப்பாங்க, செஞ்சுரியும் அடிப்பாங்க. ஏய், அரிசிக்கு மாலை போடாவது என்னை கூட்டிட்டு போவீங்கல்ல? கடைசியா அரிசியை நான் ஒரு தடவை பார்க்கணும். ஏய் கங்கா, எங்க மேடம் பொழைச்சுக்கணும், நீ நல்லா வேண்டிக்கோ. என்ன மாதிரி திருநங்கைகள் வேண்டிக்கிட்டா அது பலிக்கும். நான் ஏன் வேண்டிக்கணும்? நான் தான் அரிசி சாவணும்னு ஆசைப்படுறேன்ல,
அவ சாவா. அதெல்லாம் நல்ல திருநங்கைகள் சொன்னா பலிக்கும். உன்ன மாதிரி கேடுகட்ட திருநங்கைகள் சொன்னா பலிக்காது. அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் மொத்த கூட்டத்தையும் எரிச்சிருவோம். ரொம்ப அதிகமா பேசிட்ட. இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்போ. ஏய் போடா. சார், we have tried a level best. வென்டிலேட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணலாமா? அப்பா வேண்டாப்பா, வேண்டாம் சொல்லுங்கப்பா. வேண்டாப்பா, வேண்டாப்பா. வேண்டாம் டாக்டர், வேண்டாம் வேண்டாம். இன்னும் அவங்கனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. வேண்டாம். செல்வி, அரசி அப்படியே எழுந்துச்சு வரணும்னு எனக்கும் ஆசைதான். மனசெல்லாம் அப்படியே தவிக்குதுமா. இதுக்கு மேல எதையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு ஆகணும். இல்ல, நான் ஏத்துக்க மாட்டேன். என்னால ஏத்துக்க முடியாது. எங்களுக்கு அம்மா வேணும். அவங்க மறுபடியும் எழுந்து வரணும். மொத்த டிபார்ட்மெண்ட்னால முடியாதது தனி மனுஷியா போய் சாதிச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள போய் கண்ணனை காப்பாத்திருக்காங்க. இது சாதாரண ஆள் செய்யற காரியம் இல்ல. அம்மாக்குள்ள ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கு. அவங்க எங்களை விட்டு போக மாட்டாங்க. அவங்க பொழைச்சிடுவாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க டாக்டர். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோங்க, அப்புறம் உங்க இஷ்டம். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா. நீங்க எழுந்திருக்கம்மா. அம்மா, அம்மா எழுந்திருக்கம்மா. அரசி, அரசி, அம்மா எழுந்திருக்கம்மா. அம்மா எழுந்திருக்கம்மா. அரசி, ப்ளீஸ். அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அம்மா எழுந்திருக்கம்மா. அம்மா, வாமா, வா.
என்னாச்சு? நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளியே இருங்க சார். நான் சொல்லல, அம்மா கொண்டாகல. நான் சொல்லல, அம்மா கொண்டல. நான் சொன்னேன்ல உதய், நான் சொன்னேன்ல அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அவங்களுக்கு எதுவுமே ஆகாது கலை. நீ பாரு, அம்மாக்கு எதுவுமே ஆகாது. நான் சொன்னேன்லங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க வேணா பாருங்க, அவங்க நல்லா வந்துடுவாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.